ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பியூட்டி டிப்ஸில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணி நார்மல் ஸ்கின்னாக கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பேக் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய ஃபேஸை உங்களுக்கு லைவாக நான் காமிச்சிடுறேன். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வேலை பார்த்துட்டு இருந்தேன். என்னோடய ஃபேஸில் எந்த அளவுக்கு ஆயில் வந்து இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். என்னோடய ஸ்கின் நார்மலாகவே ஆயிலி ஸ்கின் தான். என்ன தான் நான் வந்து பார்த்து என்னென்ன பண்ணாலும் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸில் எப்பயுமே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுவும் இந்த சம்மர் டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு ஒரு பக்கம் வேர்த்து ஊற்றுது. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் எக்கச்சக்கமான ஆயில்ஸ் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. என்ன தான் நான் அப்பப்போ மூஞ்சி சோப் போட்டு கழுவினாலும் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சாலும் இந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப என்னோடய ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் டிஷ்யூ பேப்பரில் உங்களுக்கு தொடச்சிட்டு காட்டுறேன். இதில் அழுக்கும் இருக்குது, அதே சமயம் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதை ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு பேக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபேஸில் வரக்கூடிய எக்ஸஸ் ஆயில்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான 100% எஃபெக்டிவான ஒரு பேக் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டாக நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மெட்டி எடுத்திருக்கேன். ஆயிலை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் முல்தானி மெட்டி வந்து சேர்க்கணும். முல்தானி மெட்டி ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அது ஒன்று தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில்ஸை வந்து ரிமூவ் பண்ணி நம்மளோட ஸ்கின்னை நார்மலாக எப்பொழுதும் போல் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து ரெண்டாவதாக நான் சேர்த்தது கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன். கடலை மாவு நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு ஸ்க்ரப்பிங் ஏஜென்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டன் பண்ணும், சன் டேனை ரிமூவ் பண்ணும். அதுக்காகவும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஜூஸ் சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பேக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தளன்னு இருக்கணும். அதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் வாட்டர் சேர்த்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் லிக்விடாக பண்ணக்கூடாது. நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணால் நிற்கணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஃபேஸ்க்கு மட்டும் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் நெக்குக்கு ட்ரை பண்ணுறதுனாலும் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம ஃபேஸில் அப்ளை வச்சுருக்கணும். இது நல்லா ட்ரை ஆகணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை ஆகுதோ அப்போ தான் நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா உறிஞ்சி வெளியே எடுக்கும். இப்போ என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் வச்சுருந்தேங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. இதை நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு என்னோடய ஃபேஸில் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வாஷ் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகிருக்கு. ரொம்ப முக்கியமாக நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் ஆயில்ஸை வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நார்மல் ஸ்கின் மாதிரி கொண்டு வந்திருக்கு. இந்த பேக்கை டெய்லி போடலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டெய்லி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த முல்தானி மெட்டிங்கிற ஒன்று ரொம்பவே ட்ரை பண்ணிடும். ஸோ ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் இல்லைனா 3 டேஸ் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னோடய நெக்குக்கும் ஃபேஸுக்குமான டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பேக் எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படிங்கிறது. இது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய சன் டேனை கூட ரிமூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க.